everyone, welcome back to my YouTube channel. So இப்போ வந்து நம்ம ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் வந்துட்டோம். அண்ட் ஃபெரிலேண்ட் இருக்கிற ஹவுஸ் போட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷார்ட் ஹவுஸ் போட்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ யா கம் ஆன் லெட்ஸ். இதுதான் வந்து இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற போட் பேர் வந்து ஃபெரிலேண்ட். ஓகே, லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து சேம் போட்டில் தான் தங்கியிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா குவாலிட்டி ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் செகண்ட் டைம் இதே போட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் கண்டிப்பாக நான் இந்த போட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் வந்து நீங்களும் செக் அவுட் பண்ணலாம். அண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு வைபான கூலான ஆம்பியன்ஸ். அண்ட் ஒன் மோர் என்னன்னா, இங்கே வந்து அங்கே போகிறதுக்கு அண்ட் அங்கே வந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஷிக்காரா வந்து இவங்களே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ தட் இங்கேருந்து நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் வந்து ஹவுஸ் போட்லேயும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி நீங்கள் வந்து ஷிக்காரா வந்து ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் அங்கே போனோன்னா ஜஸ்ட் ஷிக்காரா வழியாக நீங்கள் போய்க்கலாம். ஸோ அது ஃப்ரீ தான் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு காசு கொடுத்து அரேஞ்ச் பண்ணுவோம். மேபி போட் ஹவுஸில் கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் போட் ஹவுஸில் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வந்து ஷிக்காரா வந்து நாங்கள் போட் ஹவுஸ்லேருந்து ஐயோ மீண்டும் மீண்டுமா 2000 years later. இப்போ வந்து நாங்கள் ஷிக்காராக்காக போட் ஹவுஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் நிறைய ஷிக்காராஸ் வந்து வெளியில் இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு கிளிப் இப்போ ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ் போட் ஹவுசஸ் வந்து இங்கே இருக்குன்னு வந்து அந்த அண்ணா சொல்லியிருப்பாங்க. Flashback. भैया कितने हाउस बोट्स यहाँ हैं? 2000 बोट्स இருக்கா இங்கே நிறைய. End of flashback. அந்த அண்ணா ஆக்சுவலி வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதனாலே தான் நாங்கள் இந்த செகண்ட் டைம் வந்து இந்த போட்டு வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறைய கடி ஜோக்கெலாம் போடுவாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கேட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, 23 கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய கார்ட்ஸ் மீன்ஸ் ஒரு என்ட்ரி இருக்கும். ஸோ நிறைய போட்ஸு இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபெரிலேண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு சிட் அவுட் மாதிரி அழகாக இருக்கும். இப்போ தான் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ நிறைய வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பெயிண்டிங் அப்புறம் நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிட் அவுட் இருக்கு, அங்கே வந்து சிட் அவுட் இருக்கு. இப்போ வந்து இங்கே 18 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இருக்குது. கொஞ்சம் வெயிலும் அடிக்குது, கொஞ்சம் ஒரு நார்மலாக மாட்ரேட்டாக கூலிங் இருக்குது. ஓகே, ஸ்வெட்டர் போடணும்னு இல்லை, மேபி நைட்டு வந்து உங்களுக்கு போடணும் நிறைய கூலிங் இருக்கும். ஹாய், திஸ் இஸ் அவர் பையா. ஃப்ரெண்ட்லின்னு சொன்னதில்ல அவங்க தான். Hi bro. आपके नेम? My name is Gulzar. Gulzar. Yeah. சரி ஓகே, போட் ஹவுஸ் பார்க்கலாமா? இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகேவா, இங்கே வந்து ஜஸ்ட் கிராஸ் லேஅவுட் மாதிரி போட்டிருக்காங்க. ஷூஸ் வந்து வெளியிலேயே நான் வந்து விட்டுட்டு இருக்கேன். அங்கே தான் நம்ம விட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இங்க ஒரு டிவி கூட வச்சிருக்காங்க. இங்க ஒரு டைனிங் ஏரியா இருக்கு, கியூட்டா இருக்கு. இங்க அப்பா இருக்காரு. Here are some things you can ask me. ரொம்ப பிஸியா இருக்கு. நம்ம அப்புறம் सिम कार्ड के लिए क्या करें?
ஹால் வந்து சூப்பராக ஒரு ஒரு நல்ல ஆம்பியன்ஸ், நல்ல வைபாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் அங்கேருந்து காமிச்சால என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் தான் இது. ஜஸ்ட் சிட் அவுட் மாதிரி இருக்குது. இது என்ன, இது மேபி ஓப்பன் பண்ணிட்டு ஷிகாராக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. கார்விங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எஸ்தெட்டிக்கான ஒரு லுக் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் இங்கே நல்லா எடுக்கலாம். வியூ சூப்பராக இருக்கு. ஒரு சின்ன இடம் தான், ஆனால் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. ஹாஸ்பிட்டலே ஒரு மாதிரி காம்பேக்டாக தான் இருக்கு. நைட்லாம் ஒன்றும் லைட் போட்டால் ஒன்றும் சூப்பர். ஸோ வந்து மதியானம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 தான் ஆகுது. Switch off your Wi-Fi and switch on mobile data from settings. ஒரு மாதிரி ஏஷியன் ஃபீல் கொடுத்து இதெல்லாம் பார்க்கணும். கிளாஸு நல்லா ஷோகேஸ். இங்கே ஒரு glass. இப்போதான் புதுசாக வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு மாதிரி நார்மலாக தான் இருந்துச்சு. இங்கே ஒரு ரூம், இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். 3 ரூம்ஸ் இருக்கு. அந்த ரூம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது பெரிய ரூம், இது கொஞ்சம் மீடியம், அது பேக் சைட் ரூம். 3 ரூம்ஸ் இருக்கு. அங்கே கெஸ்ட் இருக்காங்க, ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நைட்டு லைட் போடும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். மேலே போயிட்டு அப்புறம் ரூம் பார்க்கலாம். இப்போ அந்த அண்ணா சொன்னாங்க டெரஸ் வந்து 5 days பிஃபோர் தான் வந்து பண்ணாங்களா. இப்போ பெயிண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. ஈகலா வல்ச்சரா? ஈகல் வல்ச்சர். ஈகல் வல்ச்சர் இருக்காது. பேக்ரவுண்ட் வாய்ஸ் எங்க அண்ணா தான் கேமராமேன். இங்கே நிறைய ட்ரீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரீ அவளுக்கு என்ன தான் தெரியும். தெரியும். இதுலேயே ஒம்முஞ்சை காமிச்சிக்கோ குனி. நைஸ். ஹாய். இப்போ ஆஃப்டர்நூனுக்கு இந்த வெயில் தான் அடிக்குது. கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டை தவிர வேறு எந்த போட்லேயும் டெரேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டிருக்காங்க. மேபி இருக்கும். ஸோ இவங்க ஏன் ஷீட் போடுறாங்கன்னா, வின்டர் சீசன்ஸில் வந்து உங்களுக்கு பனி பெய்யும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாக் ஆகாது, அதனால். இது வந்து ஸ்டில் வாட்டரில் தான் இருக்குது பார்க்க மோஸ்ட் ப்ராபப்ளி. நாங்கள் போனதில் வரும்போது இந்த வாட்டர் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஆமாம். சரிவா இந்த சைடு தான். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த போட் ஹவுஸில் தான் தங்கணும். ஆனால் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல, ஒரு மாதிரி ஹரிபரியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து டூர் பேக்கேஜஸ் மாதிரி வந்தோம். நல்லா தான் இருக்கும் டூர் பேக்கேஜ் போனால், பட் நீங்கள் வந்து நல்லதாக பார்த்துட்டு வந்தால் நான் வந்து அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து வின்டர் டைம் வந்தோம், ஒரு மாதிரி டிசம்பர் டைமில் வந்தோம், லாஸ்ட்டு அந்த எண்டில். ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக ஸ்னோ, இந்த சொன்னல இந்த ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இந்த தண்ணி எல்லாமே.
இந்த டைம் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. சிக்காராக்கெலாம் போனால் பெஸ்ட் டைம் வந்து ஏப்ரல் மே அண்ட் டூலிப் கார்டன் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏப்ரல் மே அந்த டைமில். பட் ஸ்னோ நல்லா பார்க்கணும், நல்லா வின்டர் கிளைமேட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா டிசம்பர் டைமில் வரலாம். ஸோ அந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால காஷ்மீர் வந்து எப்படின்னு தெரியல. ஸோ சில பேர் நினைப்பீங்க சேஃபாக எப்படின்ட்டு. ஆக்சுவலி சேஃப் தான், நல்லா இருந்துச்சு, குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கு முன்னாடி காஷ்மீர் வராதனால ஸோ டூர் பேக்கேஜ் மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் பண்ணோம். ஸோ செகண்ட் டைம் வந்து வயநாடு நாங்களே இனிஷியேட் பண்ணிவிட்டு நாங்களே பிளான் பண்ணிவிட்டு இந்த தடவை வந்தோம். ஸோ இந்த தடவை எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வரைக்கும் சோஃபார் நல்லா தான் இருக்குது இந்த ட்ரிப்பு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ட்ராவல் ஸ்டார்டிங் மாதிரி தான். இப்போ தான் இனிமேல் தான் தெரியும். ஓகே போகலாம். இங்கே பாருங்க ஒரு மாதிரி சிட் அவுட் இருக்குது, நல்லா இருக்கு. ஸோ பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்காக வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து செம்ம குளிர். நான் லாஸ்ட் டைம் வரும்போது வெளியிலே வர முடியல, அதனால தான் இதை சுற்றி பார்க்கறது கூட டைம் இல்லை. லைக் வெளியில் வந்தாலே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் மோஸ்ட்டாக உள்ளே இருந்தோம், ஹீட்டரை போட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எங்கே தான் ஹீட்ரு இருக்குன்னு தேடி தேடி பார்த்துட்டு இருந்தோம். போன தடவை கிளைமேட்டும் வந்து எங்களுக்கு -2, -1, -2 வந்துருச்சு. ஸோ போனால் என்ன இருக்குன்னு தெரியல. நமக்கு எதுக்கு போகும்போது நம்ம அப்படி தான் இருக்கு. இது அவங்க தங்குற ஸ்டே, ஆமாம், இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க தங்குற ஸ்டே இவங்க தான் ஸ்டே பண்ணுவாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க லக்கேஜஸ் எல்லாம் இங்கே இருக்குது. லாஸ்ட் டைம் தான் சொன்னல நல்லா கோல்டாக இருந்துச்சு, இது ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஷிக்காரா, டூலிப் கார்டன்லாம் பார்க்கணுன்னா பெஸ்ட் டைம் வந்து ஏப்ரல் டு மே. குல்மார்க், சோன்மார்க் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அண்ட் ஒன் மோர் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஐடியா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ். டிசம்பர் டைம் வந்து பெஸ்ட்டு. அண்ட் இந்த டைம் திருப்பியும் காஷ்மீர் வந்து ஒரு பிக்கஸ்ட் ரீசன் வந்து அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்னோவும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி க்ரீனரியும் பார்க்கலாம். ஆனால் அந்த டைம் வரும்போது க்ரீனரி அவ்வளோ இருக்காது, முக்கால்வாசி ஸ்னோ இருக்கும், நல்லா குளிர் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதில் இருக்கிற சில கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நடுவில் லாஸ்ட் இயர் நாங்கள் போனோம். ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால தான் நான் காமிக்கல. ஸோ இப்போ இதுதான் எங்களோட ரூமு. இந்த மாதிரி 3 ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து கொஞ்சம் பெரிய ரூமு. ஸோ இங்கே ஒரு பெட் இருக்குது. 4 பீப்புள்னால இது அஃப்கோர்ஸ் எங்கள் அண்ணா தான் தங்க கூப்பிட்றோம். எப்பவுமே நான் தான் நாங்கள் ஆட் ஒன். நேத்திக்கு நான் அங்கே தான் அண்ட் இது ஒரு பெட்டு. யா 3 பேர் அதிசயமாக தூங்கினா அதெல்லாம் சொல்லக்கூடாது. 3 பேர் இங்கே படிக்கலாம் கன்ஃபார்மாக. நல்லா ஸ்பீஷியஸாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் லாஸ்ட் இயர் வரும்போதும் இந்த மாதிரி இல்லை, நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா பெட்டெலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் மென்ஷன் பண்ணாங்க ஹீட்டிங் ஏசியாக ஹீட்டு கூட வரும், கூலிங் வரும், எப்படி இருந்தாலும் ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து தனியாக ஹீட்டர் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்கள் தங்கும் போது பக்கத்து ரூமில் வந்து ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால் எங்கள் ரூம்லேயும் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து போட் ஹவுஸில் ரொம்ப குளிரும், டிசம்பர் டைம் தான். இப்போ ஓரளவுக்கு ஓகே, நைட்டு தான் தெரியும். ஸோ அதனால் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ரெனோவேஷன்லாம் பண்ணி வார்னிஷ்லாம் பண்ணி சூப்பராக வந்துட்டாங்க. இப்போ டிவி கூட இருக்கு. இங்கே ஒரு பெட்டு, ஒரு பாத்ரூம். ஹாய் காய்ஸ். ஒரு டீசெண்டான பாத்ரூம், ஒரு டப் பாத் இருக்கு, ஒரு சிங்க் இருக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்லிப்பர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் காம்பேக்டாக அழகாக டீசெண்டாக இருக்கு. அண்ட் ஒரு மிரர், ஹாய் காய்ஸ். அண்ட் ஒரு ஷேவிங் மிரர், அஃப்கோர்ஸ் சிங்க். அவ்வளோதான். டைல்ஸ் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஸோ சில்லுன்னு இருக்கு. அண்ட் இந்த கியூட்டான ஒரு வார்ட்ரோப், ஏஷியன்டான ஒரு வார்ட்ரோப், ஒரு அட்டை. நல்லா இருக்கு. இதெல்லாம் இப்போ புதுசாக பண்ணது. அண்ட் ஸ்க்ரீன்
ஓப்பனாக வெளியில் இருக்க தெரியும் நினைக்கிறேன். பட் பேக்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. pretty much it's good. அண்ட் லைட்ஸ்லாம் கூட நல்லா இருக்கு. ஸோ இங்கே எங்களது வந்து நைட்டு டின்னரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட். ஓகேவா? ஸோ நான் வந்து நைட் டின்னர் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன தராங்கன்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ pretty much good. இப்போ நாங்கள் இங்கேயும் ஸ்லிப்பர்ஸ் அவங்க ரூம்காக கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் வெளியில் அதனால தான் ஸ்லிப்பர்ஸ் கைட்டிட்டு வர சொன்னாங்க. ஸோ உள்ளிலே இருக்கு. ஸோ அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ உள்ள வந்து நம்ம ஷிக்காரா ரைட் போகலாம். அதுதான் நானும் சொல்ல வந்தேன், கட் பண்ணிட்டேன். ஓகே, லெட்ஸ் கோ. See you there.